தற்கொலை செய்து கொண்ட திருச்செங்கோடு டிஎஸ்பி விஷ்ணுபிரியாவின் உடல் அவரது சொந்த ஊரான கடலூர் கோண்டூரில் அடக்கம் செய்யப்பட்டது. முன்னதாக விஷ்ணுபிரியாவின் உடலுக்கு திமுக, தேமுதிக, இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் அஞ்சலி செலுத்தினர். அதேபோல் காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோரும் அவருக்கு அஞ்சலி செலுத்தினர். அதன் பின்னர் ஊர்வலமாக சென்று தென்பெண்ணை ஆற்றோரம் விஷ்ணுபிரியாவின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. டிஎஸ்பி தற்கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க வலியுறுத்தி திமுக, இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கடலூர் நெல்லிக்குப்பம் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே தற்கொலை வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் பொறியாளர் கோகுல்ராஜ் கொலை வழக்கு தொடர்பாகவும் சிபிசிஐடி விசாரணை நடைபெற்று வருகிறது. நாமக்கல் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம், திருச்செங்கோடு துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் மற்றும் கோகுல்ராஜ் கொலை செய்யப்பட்டு கிடந்த பள்ளிப்பாளையம் ரயில்வே தண்டவாளம் ஆகிய இடங்களிலும் விசாரணை நடைபெறுகிறது.